ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங், அதாவது அன்பேக்கிங் ஒரு அன்பாக்சிங் கூட சொல்லலாம், அண்ட் ரிவ்யூ வந்து முடிஞ்சால் பண்ணுறேன். எஸ், என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றது ஆக்சுவலாக உங்களால் கெஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் எங்கேருந்து வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கு தெளிவாக கண்ணு முன்னாடி இருக்குது. எஸ் மக்களே, ஃப்ரம் சாம்சங்லேருந்து எடுத்திருக்கேன். டேரெக்டாக சாம்சங் ஸ்டோர்லேருந்து நான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் டேரெக்ட் சாம்சங் ஸ்டோர்லேருந்து எடுத்ததில்லை, எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படி தான் இருக்கும். ஒரு சிலது தான் பார்த்திங்கன்னா டேரெக்டான ஸ்டோர்லேருந்து எடுத்துருந்தேன். லைக் ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் ரிலையன்ஸ் நினைக்கிறேன், ரிலையன்ஸோட ப்ராடக்ட்டு ரிலையன்ஸோட இந்த இதுலேருந்து ரிலையன்ஸோட இயர்ஃபோன்ஸ் நினைக்கிறேன். அது வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல்லேருந்து டேரெக்டாக ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன். இது வந்து ஆன்லைன் ஆர்டரிங் தான் மக்களே. அந்த ஒரு வெப்சைட்டுக்கு போய்ட்டு டேரெக்டாக ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன் ரிலையன்ஸு. அதே மாதிரி இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த ஒரு ப்ராடக்ட்டு எங்கேருந்துன்னா டேரெக்டாக சாம்சங் ஷாப்லேருந்தே எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ என்ன ப்ராடக்ட்டையும் தம்ப்நெயிலே பார்த்துப்பீங்க. ஆமாம் மக்களே, ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக தம்ப்நெயிலில் போகிறது எனக்கு வந்து கிளியராக தெரியாது. இப்போ ஓப்பன் பண்ணால் தான் அதை வச்சு தான் நான் தம்ப்நெயிலே பண்ணணும். ஸோ அதனால் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே எஸ், இப்போ நான் ஆர்டர் பண்ணிக்கிறது ஒரு இயர்ஃபோன்ஸ் தான், அதான் தம்ப்நெயிலே இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்பாக் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதாங்க எஸ் பேக்கிங்கு. பின்னாடி வந்து என்னோடய அட்ரஸ்லாம் இருக்குன்றதுனால அதை காட்ட முடியாது. பட் இருந்தாலுமே வந்து எஸ் இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் வந்து கொடுத்துருங்க, சாம்சங் ஷாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. ஸோ அது வந்து ஓகே ரைட், ஐ திங்க் உள்ள தெரியும்னு நினைக்கிறேன். கிளாத் பேக்கிங் விச் இஸ் குட். கட் பண்ணி எடுத்துடலாம். குட் பேக்கிங் ஃப்ரம் சாம்சங். ஏன்னா அது டேம்பர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக்கிங் போட்டு அமைச்சிருக்காங்க. உள்ள வந்து கிளாத் டைப் ஆஃப் பேக்கிங் விச் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர் எடுத்தாச்சு, கவரை போட்டுடலாம். அடுத்தது இந்த பாக்ஸ். ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருப்பேன். என்ன வந்து நான் இப்போ கூட ஆட் பண்ணி விட்றேன், என்ன ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. எஸ், ஒரு பிளாக் கலர் இயர்ஃபோன்ஸ். ஓகே, நான் அதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்வாய்ஸ்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். வேணால் உங்களுக்கு காட்டிடுறேன், வேணா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதாக போட்டிருக்கா. என்னோடப்பா உண்மை போடலையா? சரி ரைட்டு. ஐ திங்க் இதில் வந்து எங்கேயுமே போடல மக்களே. ஐ மீன் என்ன ப்ராடக்ட் இருந்து போகல, அப்புறம் என்ன இன்வாய்ஸ்ன்னு எனக்கு தெரியல. இங்கே போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து EHS64 இயர்ஃபோன்ஸ் இங்கு கிஃப்ட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் என்ன கலர் எதுவுமே வந்து இந்த இன்வாய்ஸில் மென்ஷன் ஆகவில்லை. ஸோ இன்வாய்ஸை தனியாக போட்டுடலாம். ஸோ உள்ள பாக்ஸில் எதுவுமே இல்லை. இதுதான் ப்ராடக்ட்டு. ஓப்பன் பண்ணிவிடுவோம். ரைட், ஸோ எஸ் இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. சாம்சங்கோட EHS64 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயரு 3.5 மில்லிமீட்டர் உள்ள ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் மக்களே எடுத்துருக்கேன். ஏன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ கவர் உள்ள வச்சிடலாம், பாக்ஸ் தனியாக வச்சிடுவோம். ஸோ எஸ் கைஸ், இதுதான் இந்த ப்ராடக்ட் மக்களே. ஓகே, ஸோ சாம்சங்கோட ப்ராடக்ட் இது ஒரிஜினலாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன், ஏன்னா அது சாம்சங்லேருந்து வருதுன்றதுனால. ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு EHS64. ஓகே, மேட் இன் வியட்நாம் போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு பார் கோடிக்கெலாம் நமக்கு தேவையில்லாதது. ஸோ எவ்வளோ ப்ரைஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக 499 மக்களே. அண்ட் ஐ காட் ஃபார் தி சேம் ப்ரைஸிங் 499. ஏன்னா வந்து நான் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டோர்லேருந்து, அதாவது சாம்சங்கோ இல்லை சோனியோ அப்படி எடுக்கும்போது எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதே ப்ராடக்ட் அமேசானில் ஃபார் அ ப்ரைஸிங் ஆஃப் 399 கிடைக்குது, சேம் ப்ராடக்ட். அப்போ ஏன்டா நீ இதுலேருந்து எடுத்தேன், 100 ரூபாய் ஏன் போட்டு நான் 499 எடுத்தேன். இப்போ நான் எடுத்துகிற ப்ராடக்ட் இது வந்து இதோட ப்ரைஸ் நான் எடுத்தது வந்து 499 தான். பட் எதுக்கு நீ வந்து 499க்கு வந்து இதுலேருந்து எடுத்த 399க்கு அமேசானில் எடுக்க வேண்டியதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் எனக்கு வந்து ஆக்சுவலாக பிளாக் கலர் வேணும் மக்களே. அதனால தான் நான் எடுத்துருந்தேன். இப்போ உள்ள ஆக்சுவலாக பிளாக் கலர் இருக்கணும், இல்லைனா இதை ரிட்டன் பண்ணிவிடுவேன். ஒயிட் கலர் எனக்கு வேண்டாம். ஒயிட் கலர் நான் 100 ரூபாய் கம்மியாகவே நான் வந்து அமேசானில் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆக்சுவலாக இப்போ அமேசானில் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இது சீல்டு மாதிரி எனக்கு தெரியல கைஸ், ஏன்னா வந்து செலோ டைப் அடித்து வச்சுருக்கேங்க. ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சாம்சங்கோட சீலா? ஓகே சாம்சங்கோட சீல் தான் மக்களே. ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், சாம்சங்கோட சீல் மாதிரி தான் தெரியுது. பட்டு இதெல்லாம் ஒரு பெரிய சீல் மாதிரி தெரில.
பட் சீல்டு ப்ராடக்ட் தான் என்ன தெரிஞ்சிருக்கும் மக்களே. ஓகே, அதுதான் உங்கள் கண்ணு முன்னாடியே இதை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து தப்பான ப்ராடக்ட் தப்பான கலர்னால் ரிட்டர்ன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே கிரேட். ஸோ பிளாக் கலர் தான் மக்களே வந்திருக்கிறது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டியாக ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. மேக்கிங் ஆஃப் ப்ராடக்ட் ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேங்க. இது நம்மளுக்கு தேவையில்லாதது உள்ளே வச்சுருவோம். இதுதான் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ பாக்ஸில் என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இயர்ஃபோன்ஸ் வருது வித் ஒரு பேர் ஆஃப் பட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 3.5 மில்லிமீட்டர் ஜாக் வர இருக்குது உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஸும் உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 பட்ஸ், பெரிய பட்ஸ் அண்ட் சின்ன பட்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பட்ஸை மாற்ற வேண்டியது இருக்கும்னு நினைக்கல. பார்க்கலாம். லெட்ஸ் சீ. ஸோ ஓப்பன் பண்ணிவிடுவோம். எதுக்கு நீ வந்து சாம்சங் எடுத்த அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ஃபேன் ஆஃப் நோக்கியா. எனக்கு வந்து இந்த மாதிரி அதாவது JBL அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு பதிலாக எனக்கு வந்து இந்த மாதிரி சாம்சங் நோக்கியா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும். ஏன்னா அதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் இப்போ ஆக்சுவலாக நோக்கியாவோட இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி இஸ் வெரி குட். ஸோ அதனால தான் இதை எடுத்தேன். ஸோ இதோட குவாலிட்டி ஆஸ் ஆஃப்னா ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. பட் பார்க்கணும் யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ வயரோட குவாலிட்டி ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு லென்த்தியாகவே இருக்குது. எவ்வளோ மெஷர்மெண்ட் என்னால் தெரியல. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது அண்ட் வால்யூம் வந்து கால் ரிசீவ் பண்ணுற கட் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. இங்கே சாம்சங் கொடுத்துருக்கணும், அது இல்லை, மிஸ் ஆகிறது. இங்கே ஆக்சுவலாக சாம்சங் நீங்கள் எழுதிருக்கணும், ஏன்னு தெரில. சரி ஓகே, இங்கே இயர்ஃபோன்ஸில் பார்த்துக்கோங்க சாம்சங்னு கொடுத்துருக்கு. ஸோ அதான் மேபி ஜென்யூன் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். அண்ட் இது இயர்பட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இயர்ஃபோன்ஸ். ஸோ வாங்க இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என் காதில் நுழையணும். என் காது உட்காருது தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கைஸ் ஒரு பாட்டு காப்பிரைட் இல்லாத பாட்டாக பார்த்து தேட போகிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரியாலிட்டி மியூசிக் ஸ்லீப் வாக்கர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கேன். இதை போடுவோம் ஃபஸ்ட்டு. குட் நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் கேளுங்க, வேணாம் கேட்குமான்னு தெரில, வேணால் உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ குட். எனக்கு தெரிஞ்சு இருக்குது ஓகேவாக தான் இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டி வால்யூம் கண்ட்ரோல்ஸும் நல்லா ஒர்க் ஆகுது கைஸ். இது வந்து ஒர்க் ஆகுது, நான் செக் பண்ணிட்டுருக்கோம். வால்யூம் இதில் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபோனில் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அந்த என்ன சொல்கிறது, மியூசிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மிட் மியூசிக், அதாவது மிட் வால்யூம், அதாவது ஃபுல் வால்யூம் நிற்காமல் ஒரு 70% வால்யூம் வச்சிங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து பாஸ் மாதிரி ஷின்னு கேட்கலாம், அந்த மாதிரி கேட்குது. அது சாங்கில் கேட்குது. ஷின் கேட்கல, பட் அது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச இருக்குது கால் குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இது எடுத்ததே வந்து மியூசிக் லிசன் பண்ணுறதுக்காக கிடையாது, கால்க்காக தான். ஸோ கால் வந்து டக்குன்னு எடுத்து சொருவிக்கலாம் கைஸ். அதுக்கு தான் வந்து நான் இது எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். பட் பார்ப்போம் எப்படி இருக்குது கால் குவாலிட்டின்றது. நான் போக பார்க்குறேன். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு இயர்ஃபோன்ஸை பற்றி. மற்றபடி பில் குவாலிட்டி வந்து சோஃபார் வந்து ஓகே தான் மக்களே. வயரோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. பட் வி டோன்ட் நோ, இப்போ ரீசெண்ட் வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இப்போ இதோட குவாலிட்டின்றது நம்ம போக தான் செக் பண்ணணும். நல்லா இருக்கான்றது நான் அப்புறம் தான் சொல்லணும். இல்லைனா வந்து இப்போ சொல்லிட்டேன்னா வந்து அப்புறம் அது ஒரு பேட் ரிவ்யூவாக போயிடும். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி ஒரு 4-5 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேணால் இதுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் மோஸ்ட்லி காலை வாரி கூடாது. பட் இருந்தாலுமே போக தான் நம்ம சொல்ல வேண்டும் மக்களே. ஓகேங்களா? ஸோ நான் எதுக்காக சாம்சங் எடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அகைன் திருப்பியும் சொல்கிறேன். எஸ், எனக்கு வந்து இந்த JBL இல்லை போட்ஸு அந்த மாதிரி உள்ள இயர்ஃபோன்ஸை தாண்டி எனக்கு வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு மொபைலோட இயர்ஃபோன்ஸ் ஆக்சுவலாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் மொபைல் கூட வந்த இயர்ஃபோன்ஸ் இன்னும் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நோக்கியா தான் வச்சுருக்கேன். நோக்கியான்னு என்னோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நோக்கியா இருக்குது, ஆப்பிளோட வச்சுருக்கேன். ஸோ இந்த நோக்கியா முதல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா, ஒரு புது ஃபோன் வாங்கினீங்கன்னா அது கூட உங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ், அதாவது உங்களுக்கு இந்த வயர் உள்ள இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க.
இப்போலாம் அதுவும் கொடுக்குறது கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. ஸோ அந்த இயர்ஃபோன்ஸ் நான் இன்னும் வச்சுருக்கேன் மக்களே. நோக்கியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆப்பிள் தான் இருக்கட்டும். ஆப்பிள் தான் முதல்ல வந்துட்டு இருந்தது, இப்போலாம் அதெல்லாம் வருது இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனா நான் தனியாக இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம இதோட ஜேர்னி ஆரம்பிப்போம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ மக்களே. ஐ திங்க் ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ தான் இருக்கும், ரொம்ப டீட்டெயிலான ரிவ்யூ வந்து கிடையாது. இது கால் குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முடிஞ்சா, சரிங்களா? ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இதோட ப்ரைஸிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எஸ், கிட்டத்தட்ட வந்து 500 ரூபா நான் எடுத்து சாம்சங்கோட டேரெக்டாக ஸ்டோர்லேருந்து. அதோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட அனுபவம் லைக் சாம்சங்கோட ஷாப் பண்ண அனுபவம் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலாக ஆர்டர் வந்து சண்டே அன்றைக்கி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் மக்களே. சண்டே அன்றைக்கி ப்ளேஸ் பண்ணிட்டு அன்றைக்கி சேம் டே டெலிவரி, ப்ரையாரிட்டி டெலிவரி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ சண்டே டெலிவரி நான் எடுத்திருந்தேன். சரி ஓகே, எனக்கு வந்து சண்டே எனக்கு வேணாம், எனக்கு சண்டே ஈவினிங் கொஞ்சம் நான் வந்து தூங்குகிற டைம் அப்படின்றதால வந்து சாப்பிட்டு நல்லா தூங்குவேன். அதனால் வந்து தூங்குகிற டைம் அப்படின்றதால டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க அப்படின்றதால நான் பண்ணிட்டேன்னா இன்னொரு நாள் டெலிவரி நெக்ஸ்ட் டே டெலிவரியில் அடுத்த டெலிவரி அப்படின்னு பார்க்கும்போது வெட்னஸ்டேன்னு போட்டிருந்தது. ஓகே ஃபைன், வெட்னஸ்டே தானே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே டெலிவரி போட்டேன். ஆனால் எவ்வளோ ப்ரையாரிட்டியாக போகணுமோ அவ்வளோ ப்ரையாரிட்டி போட்டு கிட்டத்தட்ட மண்டே எனக்கு நெக்ஸ்ட் டேவே எனக்கு டெலிவரி பண்ணி விட்டாங்க. எது டெலிவரி பண்ணிச்சுன்னா ப்ளூ டாட், அதுதான் அதை டெலிவரி பண்ணாங்க. எனக்கு அந்த கொரியர் மூலமாக தான் டெலிவரி பண்ணாங்க. வெரி வெரி ஃபாஸ்ட் டெலிவரி. ஐ திங்க் சென்னையிலேருந்து தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ வெரி வெரி குயிக் டெலிவரி. ஸோ ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும், டெலிவரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. என்ன ஒன்றா இந்த சாம்சங் பொறுத்த வரைக்கும் வந்து சாம்சங்காக இருக்கட்டும், ஈவன் ஐ திங்க் மற்ற ஸ்டோர்ஸ் சோனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னு தெரியல. பட் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக தான் நான் அதை பே பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு டெலிவரியும் ஸ்மூத்தாக வந்து நடந்தது மக்களே. ஸோ இதான் எனக்கு வந்து சாம்சங்கோட ஷாப் மூலமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், அடுத்த ஒரு அன்பாக்சிங்கில் சந்திப்போம். until this Rajesh signing off. Take care, stay safe and bye மக்களே.